ஸ்டோரி நேரம் தமிழ் வியூவர்ஸ்க்கு ஹாய். நம்ம சீரிஸோட தேர்ட் பார்ட்ல என்ன ஆக போகுது அப்படின்னு தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். லாஸ்ட் எபிசோட்ல சொங் எந்த லாட்ஜ்ல தங்கிட்டு இருந்தானோ அதே லாட்ஜ்ல தான் கோகோவும் ஸ்டே பண்ணியிருந்தா. சொங்க பார்த்து கத்த ஆரம்பிச்சிருந்தா. அதோட தான் முடிஞ்சது. இந்த எபிசோட்ல சொங் அவளையே பார்த்துட்டு இருக்கும்போது கோகோ பாக்குறா, நீ அங்கே இரு, நீங்க இருக்கிற எனக்கு தெரியாது, நம்ம 2 பேரும் சேரணும்னு விதி இருக்கு போல, உன்னை பார்க்க நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கோகோ கிளம்பி வந்துட்டு இருக்க. கோகோ வர வழியிலேயே அவ வழி மாறி போற மாதிரி ஒரு மந்திரத்தை போட்டு விட்டுறான் நம்ம சொங்கோட அசிஸ்டன்ட். சொங்கோட அசிஸ்டன்ட்க்கு கோகோவை பார்த்தாலே பிடிக்கல. ஏன்னா இப்பதானே அவளோட இடத்துக்கு போயிட்டு அவகிட்ட ஏதோ சக்தியை புடுங்கிறதுக்கு வந்த மாதிரி இங்க இருக்கிறவங்க எல்லாம் தர்மடி எடுத்து அமிச்சாங்க. இந்த பொண்ணு கூட லெட்டர் போடுறதுக்கு ரிப்ளையே பண்ணல. அவளுக்கு சொங்கு கிட்ட என்ன வேலைனா சக்தியை புடுங்கிறது தான் ஒரே வேலை, சேரவே விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிக்கிறான். பாவமா இங்க கோகோ ஒரு இடத்துக்கும் போய் கதவை தட்டிட்டு இருக்கா, ரூட்டை மாத்தி விட்டது தெரியாம. எந்த இடத்துலயும் சொங்கு இல்ல. அம்மா எங்க போனா, சொங்கு எப்படி காணாம போனா, இந்த ரூம்ல தானே கணக்கு வந்துச்சுன்னு திரும்ப திரும்ப ஒரே ரூம் கதவே தட்டிட்டு இருக்கா. சத்தியமா அவளுக்கு ஒண்ணும் புரியல. இத பார்த்து நம்ம சொங்கோட அசிஸ்டன்ட் உழுந்து சிரிச்சிட்டு இருக்கான். இதுக்குடா அந்த பொண்ணை இப்படி கஷ்டப்படுத்துற அப்படின்னு சொல்லிட்டு சொங்கு கேட்க ஆரம்பிக்க, அந்த பொண்ணு சும்மா வருதுன்னு நினைச்சுக்காதீங்க, அந்த பொண்ணு உங்களை யூஸ் பண்ணிக்கிறதுக்காக வரா, இது சரிப்பட்டு வராது, நம்மளே முக்கியமான விஷயத்துக்காக போயிட்டு இருக்கோம் அப்படின்னு அசிஸ்டன்ட் சொல்லிட்டு இருக்கான். சொங்குக்கு கஷ்டமா இருக்கு, போய் கதவை ஓபன் பண்ணிடுறான். கோகோ பாக்குறா, இந்த ரூம்லயா இருக்க, யாரோ ஒருத்தங்க வேணும்னே என்ன மாத்தி போறதுக்கு வழி பண்ணிருக்காங்க, மேஜிக் பண்ணிருக்காங்க, உண்மையை சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கா. சொங்கு பாத்துட்டு இருக்கான். ஆனாலும் அவனுக்கும் மனசுல ஒரு டவுட் இருக்கு, கோகோ எதனால நம்ம பக்கத்துலயே வர மாட்றா, எங்க பக்கத்துல வந்தா அவளுக்கு இடி சக்தி வந்துருமோ, மின்னல் சக்தி தண்டனை வந்துருமோன்னு சொல்லிட்டு அவளே யோசிக்கிறா போல, அதான் அவாய்ட் பண்ணிட்டு கூட ஓடி இருக்கா அப்படின்னு சொங்க மனசுக்குள்ள யோசிச்சுட்டு இருக்கான். கோகோ வந்து முன்னாடி உட்கார்றா. என்னையா உனக்கு இன்னும் உடம்பு சரியான மாதிரி தெரியல, இன்னும் கொஞ்சம் உடம்பு சரியா இல்லையா என்ன, இன்னும் மருந்து கிடைச்சதா இல்லையா அப்படின்னு கேட்க அசிஸ்டன்ட் பாக்குறான். அந்த மருந்துலாம் அவ்வளவு சீக்கிரம் கிடைக்காது, அது கிடைக்கிறது கொஞ்சம் டிலே ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். கோகோ உடனே சரி கவலைப்படாத, நான் தான் இங்க இருக்கேன்ல, நானும் சேர்த்து தேடி கொடுக்குறேன், முதல் மருந்து என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கா. அதெல்லாம் நீ ஒண்ணும் பண்ண வேணாம் அப்படின்னு அசிஸ்டன்ட் நடுவுல மறுபடியும் குறுக்க வந்துட்டு இருக்கான். கோகோக்கு சொங்க எப்படியாவது சிரிக்க வைக்கணும், ஏன் உருனே இருக்கான்னு சொல்லிட்டு குழப்பமா இருக்கு. உனக்கு ஒண்ணு தெரியுமா, என் பக்கத்து ரூம்ல ஒரு ஃபீனிக்ஸ் இருக்கு, அது பாட்டு பாடிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவ சொல்ல ஆரம்பிக்க, ஃபீனிக்ஸ் இருக்கா, அதை தேடிதான் நாங்க இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு வந்திருக்கோம், ஃபீனிக்ஸோட ஒரு இறகு வேணும் நம்ம சொங்குக்கு மருந்து பண்றதுக்கு, அது புரிஞ்சுதான் நீ பேசிட்டு இருக்கியா அப்படின்னு அங்க அசிஸ்டன்ட் கேட்க ஆரம்பிக்கிறான். அது எப்படி எனக்கு தெரியும், நான் நைஸா அப்படியே போற மாதிரி போயிட்டு எப்படியாவது அதையே டப் ஆயிடுச்சு, அதுட்டு ஒரு ஃபெதர் எடுத்துட்டு வந்துடுறேன், ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அதெல்லாம் உன்னால முடியாதுன்னு சொங்கு சொல்றான். என்னால முடியாது நீ சொல்லாத, நான் ஒரு பெரிய ஆளு, எப்படி கலக்குறேன்னு மட்டும் பாத்துட்டே இரு, அதுவும் இல்லாம உனக்கு ஹெல்ப் இருந்தா பண்ணாம போவேனா அப்படின்னு கோகோ அங்க இருந்து போயிட்டு இருக்கா. அசிஸ்டன்ட் பாக்குறான், இவளை நம்பி பிரோஜனம் கிடையாது, சரியான முட்டா பொண்ணு, நம்ம என்ன பண்ணுவோம் தனியா போய் பாத்துக்கலாம் அப்படின்னு அவன் ஒரு பக்கம் கிளம்பி போறான். கோகோ அதுக்குள்ள நடுவுல அசிஸ்டன்ட் கிட்ட இருந்து எப்படி திசை மாத்தி விடுற மந்திரத்தை கத்துக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கத்துட்டு போற வழியிலே அசிஸ்டன்ட்க்கு அந்த மந்திரத்தை போட்டு விட்டு போயிடுறா. இங்க கோகோ நேரா கிளம்பி பீனிக்ஸ் இருக்க ரூம்க்கு போயிடுறா. கையில இருந்து கொஞ்சம் ரத்தத்தை எடுத்து அந்த மேஜிக் பவரை யூஸ் பண்ணி நேரா உள்ள போறா. ஆனா அந்த ரூம்குள்ள போனா பீனிக்ஸ் பறவை அவ பாத்துடுறா. அப்ப கூட பக்கத்துல போக முடியல, அந்த அளவுக்கு ஒரு பெரிய மேஜிக் பேரியரை போட்டு வச்சிருக்காங்க. கோகோக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அந்த பீனிக்ஸ் பறவை பாக்குது, எதுக்காக என்ன தேடி வந்திருக்கு அப்படின்னு இவ கிட்ட கேக்குது. பாட்டு பாடி உயிர் எடுத்துட்டு இருந்த, எனக்கு ஒரு ரெக்க கொடுக்கலாம்ல ப்ளீஸ், எனக்கு அது முக்கியமா வேணும் அப்படின்னு கோகோ சொல்றா. இப்ப என்னால கொடுக்க முடியாது, பேரியர் இருக்கு, இந்த பேரியரை ஓபன் பண்றதுக்கு எனக்கு வழி தெரியும், அதை நான் சொல்லி தரேன், அதை மட்டும் நீ ஓபன் பண்ணி விட்ட அப்படி சொல்லிட்டேன்னா உனக்கு நான் ரெக்க தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பீனிக்ஸும் சொல்லிட்டு இருக்கு. சரி ஓகே, நான் உனக்கு ஓபன் பண்றதுக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு கோகோ அதுகிட்ட பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கா. இங்க அசிஸ்டன்ட் நம்ம சொங்கு கிட்ட, நான் போயிட்டு வரேன், நீங்க அமைதியா இங்கே வெயிட் பண்ணுங்கன்னு கிளம்பி போயிட்டு இருக்கான். போறவன் நேரா பீனிக்ஸோட ரூமுக்கு போறேன்னு சொல்லிட்டு, ஆனா கோகோ தான் வழியை மாத்தி வச்சிட்டு இருக்கால. அங்க ஒரு பொண்ணு கூட கோகோக்கு திருட்டு பையன் இருந்து காப்பாத்தி ஹெல்ப் பண்ணால, அந்த பொண்ணோட ரூமுக்கு போயிடுறான். அந்த பொண்ணு பாத்துடுறா, வேகமா இவன் கிட்ட சண்டை போட ஆரம்பிக்கிறா. அந்த பொண்ணு பேரு போபாவான். போபா பாத்துட்டு, எவ்வளவு தைரியம் தான் ஒரு பொண்ணு ரூம்குள்ள வருவ, உன்னை கொண்டு போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனை கொல்றதுக்கு பக்கத்துல போயிட்டு இருக்க. இங்க கோகோ பாக்குறா, ஒரு மேஜிக் பவரை வெளியெடுத்து, இங்க பாரு, இதனோட கஷ்டப்பட்டு நான் சேர்த்து வச்ச சக்தி எல்லாத்தையும் யூஸ் பண்ணி ஒன்னு ஓபன் பண்ணி விடுறேன், ரெக்கையை மட்டும் என்கிட்ட கொடுத்துரு ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு கோகோ அங்க பீனிக்ஸ் பறவையை ஓபன் பண்ணி விட்டுட்டு இருக்கா. இங்க அதுக்குள்ள இந்த போபா இருக்கால, அவளும் நம்ம அசிஸ்டன்ட்டும் மாறி மாறி அடிச்சிட்டு இருக்காங்கல்ல. அடிச்சிட்டு இருக்கும் போதே ஏதோ ஒரு சத்தம் கேட்கிற மாதிரி இருக்கு, பீனிக்ஸ் பறவையோட சத்தம். 2 பேரும் அங்க இருந்து ஓடி வந்துட்டு இருக்காங்க. பார்த்தா கோகோவை நல்லா ஏமாத்திட்டு அந்த பீனிக்ஸ் பறவை அங்க இருந்து ஜாலியா பறந்து போயிட்டு இருக்கு. உடனே இங்க அந்த போபாவோட ஆளுங்களை துரத்தி விடுறா, சீக்கிரமா போய் பீனிக்ஸ் பறவையை புடிங்க அப்படின்னு சொல்லிட்டு போபா பக்கத்துல சொங்க பார்த்து, நீ தான் அதை ஓபன் பண்ணி ஊட்டியா அப்படின்னு கேட்க, சொங்கு நான் இப்பதான் இங்க வந்தேன்னு சொல்றான். கோகோ எனக்கும் இதுக்கும் சம்மந்தமே கிடையாதுன்னு சொல்லிட்டு அவளும் எஸ்கேப் ஆயிட்டு இருக்கா. இப்பதான் அசிஸ்டன்ட் பாக்குறான், இவளுக்கு அந்த மந்திரத்தை சொல்லி கொடுத்தது தப்பா போயிடுச்சு, இவ தான் அந்த மந்திரத்தை போட்டு என்ன வழி மாத்தி விட்டுருக்கா அப்படிங்கறதையும் அவன் கண்டுபிடிச்சிடுறான். நீங்க எல்லாம் என்ன
ஒரே கூட்டுக்குள்ள இருந்துட்டு பீனிக்ஸ் துரத்தி விட்டுருக்கீங்களா? அந்த பீனிக்ஸ் எவ்வளவு முக்கியம் தெரியுமா? அது சரியான ஏமாத்துக்குழி அப்படின்னு சொல்லிட்டு கையில வேகமா வெப்பன் எடுத்துட்டு இருக்கான் இந்த போபா. லைட்டா ஒரு மந்திரத்தை நம்ம சொங்க போட ஆரம்பிக்கிறான். வெப்பன் மறுபடியும் உள்ளேயே போயிருது. போபா பாக்குறான், இவன் சாதாரணப்பட்ட ஆள் கிடையாது, கொஞ்சம் பெரிய ஆளா இருப்பான் போல. இவன் கிட்ட நம்ம எதுக்கு கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லா இருந்துக்கணும்னு மனசுக்குள்ள யோசிச்சுட்டு இருக்கா. அந்த பீனிக்ஸை எதுக்காக நீங்க தேடுறீங்க அப்படின்னு சொங்க கேக்குறான். எங்க கிட்ட ஒரு பீனிக்ஸ் பறவை இருக்கு, அந்த பறவையோட இதை ஜோடி சேர விடணும். அந்த பறவைக்கு நிறைய மேஜிக்கல் பவர்ஸ் இருக்கு, அதுக்கு கண்டிப்பா ஒரு வாரிசு வந்தே ஆகணும். ஆனா அந்த பீனிக்ஸ் பறவை இருக்குல்ல, இது சரியான ஏமாத்து கூலி. ஒரு பொண்ணுங்களை கொஞ்சமா மயக்கிட்டு அங்க வந்து எஸ்கேப் ஆகி ஓடி போயிரும். யார் கூட ஒருத்தங்க கூட உருப்படியா குடும்பமே நடத்தாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு சொல்ல, பீனிக்ஸ் பறவையில கூட பொம்பளை பொறுக்கிங்க எல்லாம் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கோகோ கேக்குறா. அசிஸ்டன்ட்க்கும் கோகோக்கும் செம்ம சிரிப்பா இருந்துட்டு இருக்கு. சரி ஓகே, எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணு அப்படின்னு கோகோ அந்த பொண்ணு போபா கிட்ட, அந்த பறவையை பிடிக்கிறதுக்கு உனக்கு ஹெல்ப் பண்றேன், நீ ஆனா எனக்கு ஒரு ஃபேவர் பண்ணும், அதோட ரெக்க எனக்கு ஒண்ணு வேணும் அப்படின்னு சொல்ல, சரி ஓகே முதல்ல புடிச்சு கொடுங்க, அது எங்களுக்கு ரொம்ப முக்கியம், மத்ததெல்லாம் பாத்துக்கலாம் அப்படின்னு போபாவும் சொல்லிடுறா. எல்லா ஆளுங்களும் தேடி போயிட்டு இருக்காங்க. இங்க இன்னொரு பக்கம் பார்த்தா நம்ம கோகோ இருக்கால, அந்த பறவையை வந்து பிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அதுக்கு பிடிச்ச மாதிரி நிறைய பூவெல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு இருக்கா. பூ மட்டும் பத்தாது, இந்த அந்த பழத்தையும் வச்சுக்கோன்னு பக்கத்துல இருக்க ஒரு பழத்தை வேணும்னே நம்ம கோகோவோட மூஞ்சில அடிக்கிற மாதிரி இந்த போபா தூக்கி போட போறா. சொங்காங்க நான் நடுவுல வந்துடுறான். நம்ம கோகோ மேல படாம காப்பாத்திட்டு இருக்கான். எதுக்காக இந்த வன்மோலாம் ஒருத்தங்க மேல ஒருத்தங்க நம்ம காட்டிட்டு இருக்கணும், நம்ம ஒரு முக்கியமான நேரத்துல இருக்கோம், ஆளுக்கு பிரிஞ்சு போய் தேடுற வழியை பார்க்கலாம் அப்படின்னு சொங்க சொல்லிடுறான். சரி ஓகே, நீ இருக்கல அசிஸ்டன்ட், என் கூட வாயா அப்படின்னு சொல்லிட்டு போபா அசிஸ்டன்ட் நேரா கூட்டி தேட போயிட்டு இருக்கா. இங்க சொங்கும் கோகோவும் ஒரு பக்கம் ஒன்னா சேர்ந்து தேடிட்டு இருக்காங்க. சொங்கு இன்னும் மூஞ்ச தூக்கி வச்சுட்டே போறது பார்த்துட்டு கோகோக்கு தலையே வெடிக்கிற மாதிரி இருக்கு. உனக்கு என்னையா பிரச்சனை? நானும் திரும்பி வந்ததுல இருந்து பாக்குறேன், என்கிட்ட நீ நல்லாவே பேச மாட்டேங்கிற, நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸா தானே இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸா இருந்தோமா? அது எப்பன்னு எனக்கு சத்தியமா புரியல அப்படின்னு சொல்லிட்டு சொங்க அங்க பாக்குறான். பீனிக்ஸ் பறவையோட கால் வச்சு இங்க இருக்கு, இதை ஃபாலோ பண்ணிட்டு போனா நம்மளால கண்டிப்பா போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இங்க பாரு, நான் உனக்கு லெட்டரே போலன்னு ஒரு வேலை கோச்சிக்கிட்டியா? நீ எனக்கு அந்த மேஜிக் லெட்டர்ஸ் எல்லாம் கொடுத்தல, அது தண்ணியில நனைஞ்சு போச்சு. சோ என்னால உனக்கு கான்டாக்டே பண்ண முடியல. நான் கூட தான் உனக்கு அவ்வளவு லெட்டர்ஸ் கொடுத்தேன், நீ மட்டும் என்ன கான்டாக்ட் பண்ணி ஆகும் அப்படின்னு கேட்க சொங்கு பாக்குறான். இவன் அனுப்பின லெட்டர் தான் அங்க மாஸ்டர் புடிச்சிட்டார்ல, நான் உனக்கு மெசேஜ் எல்லாம் அனுப்பிச்சேன், நீ தான் என்ன கான்டாக்ட் பண்ணல அப்படின்னு சொங்கு சொல்லிட்டு இருக்கான். கோகோ பாக்குறா, எனக்கு மெசேஜ் அனுப்பிச்சியா? சத்தியமா ஒண்ணு கூட வரவே இல்ல, இதுல ஏதோ ஒரு சூழ்ச்சி நடந்திருக்குன்னு தோணுது. அதுவும் இல்லாம நம்ம முதல்ல இந்த பீனிக்ஸ் பறவையை பிடிப்போம், அப்புறம் அதை பத்தி எல்லாம் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோகோ போறா. சொங்கு லைட்டா அவளை நம்ப ஆரம்பிச்சுட்டு அங்க இருந்து கிளம்பிட்டு இருக்கான். இங்க இந்த போபாவும் அசிஸ்டன்ட்டும் வந்துட்டு இருக்காங்கல்ல, 2 பேத்துக்கும் அங்கங்க அடித்தடி நடக்குது. போபா லைட்டா ஸ்லிப் ஆகி விழ போக அசிஸ்டன்ட் அவளை தாங்கி வேற புடிச்சிடுறான். இன்னொரு பக்கம் நம்ம கோகோ பாக்குறா, என்கிட்ட ஒரு சூப்பரான ஐடியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்க ஒரு இன்னொரு பறவை இருக்கு, பீனிக்ஸ் பறவையே கொஞ்சம் வயசான பறவை. அந்த பறவை கிட்ட இவ ஒரு சங்கு ஒண்ணு வச்சிருக்கா, இது பறவைங்களோட லாங்குவேஜ் எல்லாம் டிடெக்ட் பண்ணுமா, அதை வச்சு பேசி பாக்குறா. சொங்கது என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கா. இதுக்கிட்டே நல்லா மயக்கிற மாதிரி பேசிட்டு அந்த பீனிக்ஸ் பறவை ஓடி போயிடுச்சான். சரியான பொம்பளை பொறுக்கியா இருக்கும் போல, நம்ம என்ன பண்றோம், அதோட வீக் பாயிண்ட வச்சு அதை பிடிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க. இங்க போபாக்கும் நம்ம அசிஸ்டன்ட்க்கும் சண்டையே வந்துருது. 2 பேரும் மாறி மாறி அடிச்சிட்டு இருக்காங்க. கரெக்டா அப்பன்னு பார்த்து நம்ம அடிச்சுக்கிற நேரம் இல்ல, முக்கியமா தேடணும் அப்படின்னு சொல்லிட்டு அசிஸ்டன்டே அவன் வாயை திறந்து பேசிடுறான். அதுக்குள்ள கோகோ இலைங்கள் எல்லாம் வச்சு ஒரு அழகான பீனிக்ஸ் பறவை மாதிரி செஞ்சு வச்சிடுறா. அதுல ஃபிளவர்ஸ் எல்லாம் கூட வச்சிடுறா. இந்த பீனிக்ஸ் பறவைன்னு நினைச்சிட்டு இப்ப கண்டிப்பா அந்த ஜொல்லு வாங்கிட்டு வரும், அப்ப அதை நம்ம புடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு பட்டர்ஃபிளை மாதிரி செஞ்சு இந்த பறவை பக்கத்துல பறக்க விடுறேன் அப்படின்னு ஒரு பூக்கு ஒரு மேஜிக் போடுறா. கோகோ மேஜிக் ரொம்ப வீக்கா இருக்கு. சோ என்ன ஆகுது, அது ஒரு பெரிய வண்டா மாறிட்டு மறுபடியும் கோகோ கிட்டே துரத்திட்டு வர ஆரம்பிக்குது. கோகோ ஐயோ காப்பாத்து அப்படின்னு சொங்கு மேல போய் விழ, சொங்கு பொத்துன்னு கீழே விழுந்துடுறான். கோகோவை பாக்குறான். வண்டுக்கு தான் வந்து மேல பத்துன்னு வந்து விழுந்தியா அப்படின்னு சொல்லிட்டு, இங்க பாரு எனக்கு சத்தியமா தெரியல, நீ எனக்கு அமிச்ச மெசேஜ் எல்லாம் ஒண்ணு கூட வரவே இல்ல, அது மட்டும் இல்லாம நீ என்ன இக்னோர் பண்றத முதல்ல நிறுத்து, நான் முதல்ல உன்கிட்ட நல்லபடியா பிஹேவ் பண்ணதான் நினைக்கிறேன், நான் உன ஃப்ரெண்டா நினைக்கிறேன், அதுவும் இல்லாம நான் உனக்கு ஹெல்ப் பண்ண கூடாதுன்னு சொல்லிட்டு நான் உன்னை அவாய்ட் பண்ணவே இல்ல, என்னால ஒண்ணுமே பண்ண முடியாது, என் மாஸ்டர் என்ன கூட்டு போயிட்டு எனக்கு நிறைய அக்குபஞ்சர்ல வந்து லாக் போட்டாரு, சோ கண்டிப்பா என்னால உனக்கு ஹெல்ப் பண்ண முடியாத நிலைமையில என் மாஸ்டர் என்ன வச்சிருக்காருன்னு சொல்ல, அப்படியா அப்படின்னு சொங்க கேக்குறான். ஆமா நிஜமாதான், நம்ம இப்ப கூட பாரு நான் உன்னை தொட்டுட்டு இருக்கேன்ல, எனக்கு எந்த பவரும் வராது, ஒரு வேலை எனக்கு பவர் வந்தா நான் மின்னல் சக்தியை தாங்கணுமேனு என் மாஸ்டர் எனக்கு இந்த வேலையை பார்த்து வச்சுட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. சொங்குக்கு இப்பதான் அவன் மேல கொஞ்சம் கொஞ்சமா நம்பிக்கை வருது. இங்க அடிச்சிட்டு இருந்தாங்கல்ல ஒரு பக்கமா நம்ம அந்த அசிஸ்டன்ட்டும் அதே மாதிரி போபாவும், அந்த 2 பேத்துக்குமே ஏதோ பீனிக்ஸ் பறவை வர மாதிரி சத்தம் கேக்குது. 2 பேரும் ஒருத்தவங்க பார்த்துட்டு வலிஞ்சிட்டு இங்கிருந்து போலாம் அப்படின்னு கிளம்புறாங்க. இங்க கோகோவும் சொங்கும் ஒளிஞ்சிட்டு இருக்காங்க. கோகோ மறுபடியும் பாட்டு பாடுறா, பீனிக்ஸ் பறவை பக்கத்துல இருந்தா இந்த பாட்டு கேட்டா கண்டிப்பா வரும் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி இந்த பீனிக்ஸ் பறவை நல்லா சொல்லுவாங்க. அந்த இலையில செஞ்ச பீனிக்ஸ் பறவையை பார்த்து பக்கத்துல வந்துட்டு இருக்கு. அந்த நேரமா 4 பேரும் பக்கத்துல ஓடி வந்துடுறாங்க. கோகோ பீனிக்ஸ் பறவையை ஒரு பையில போட்டு அடைச்சிடுறா. அப்பாடா அடைச்சாச்சு, நம்ம கிளம்புறதுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் இருக்கு, நம்ம எல்லாம் சேர்ந்து கேம் விளையாடலாமா அப்படின்னு கோகோ எல்லாரும் கூட கேம் விளையாடிட்டு இருக்கா. அப்பன்னு பார்த்து இந்த பொண்ணு போபா வந்துடுறா. அவளை தனியா கூட்டு போயிட்டு, என்ன இன்னைக்கு பார்த்தல, அந்த சீக்கிரட் எல்லாம் யார்ட்டையும் சொல்லக்கூடாது, அதனால உனக்கு ஒரு ஹெல்ப் பண்றேன், நீ இந்த பறவையை மட்டும் என்கிட்ட பத்திரமா ஒப்படைச்சிட்டனா அதோட ஒரு ரெக்கைய நான் உனக்கு இப்பயே கொடுத்துடுறேன் அப்படின்னு அவ சொல்லிட்டு இருக்கா.
இருக்கா. கோகோ பயங்கரமா ஹாப்பி ஆயிடுறா. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா திடீர்னு இந்த ஃபீனிக்ஸ் பறவைய யாரோ அந்த பேக்ல இருந்து வெளியேற்றி ரிலீஸ் பண்றாங்க போல. அந்த சத்தம் கேட்க ஆரம்பிக்குது. கோகோவே ஷாக் ஆயிடுறா. எல்லாரும் கிளம்பி ஓடி போறாங்க. பார்த்தா போற வழியில அங்க இருக்கிற எல்லாரும் மயங்கி மயங்கி விழுந்துட்டு இருக்காங்க. அந்த இடம் ஃபுல்லா விஷமா இருக்கு போல. இந்த போபாலாம் மயங்கி விழுந்துடுறா. ஆனா கோகோக்கு எதுவும் ஆகல. என் மாஸ்டர் வரும்போதே எனக்கு விஷமெல்லாம் போகாத மாதிரி ஒரு மாத்திரை கொடுத்தாரு. சோ எனக்கு எதுவும் ஆகல அப்படின்னு கோகோ சொல்லிட்டு இருக்கா. அங்க அந்த ஹோட்டல் ஓனர் மாதிரி ஒருத்தன் வந்தான்ல, அவன் தான் இந்த பறவையை ரிலீஸ் பண்ணி கடத்திட்டு போறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கான். அங்க கரெக்டா நம்ம சொங்கு போயிட்டு அவனை அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறான். யோ நீயா அந்த வேலை எல்லாம் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கோகோவும் கேட்டு ஷாக் ஆயிட்டு இருக்கா. முதல்ல வந்துட்டு அவனை கட்டி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கட்டி போட்டதுக்கு அப்புறமா அந்த ஃபீனிக்ஸை எடுக்கலாம் அப்படின்னு கோகோ போய் ட்ரை பண்றா. ஆனா அவன் ஏதோ மேஜிக் போட்டு வச்சிருப்பான் போல. அந்த விஷம் கோகோவோட உடம்புல ஏற ஆரம்பிக்குது. கோகோ அப்படியே பனி மாதிரி உரைய ஆரம்பிக்கிறா. சொங்கு பாக்குறான், இவளுக்கு வேற சக்தியை வேற கொடுக்க முடியாது, கட்டு போட்டு வச்சிட்டு இருக்காங்க. எப்படியாவது அவளை காப்பாத்தணுமே அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு கிஸ் பண்ணி வாயில சக்தி கொடுத்து எப்படியோ கோகோ ஒரு வழியா காப்பாத்திடுறான். கோகோ மயங்கி உழுந்துடுறா. அப்புறம் ஒரு வழியா எந்திரிக்கிறா ஒரு ரூம்ல. சொங்கு தான் பக்கத்துல உட்காந்துட்டு இருக்கான். என்னாச்சு உனக்கு இந்த ரெக்க கடிச்சுதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்க. சொங்கு பாக்குறான், இந்த பிள்ளைக்கு இருந்தாலும் நம்ம மேல ஓவர் அக்கறதா அப்படின்னு சொல்லிட்டு, இங்க பாரு இத போபா கொடுத்துட்டா அப்படின்னு சொல்ல, அப்பாடா நல்ல வேலை உனக்கு கிடைச்சிருச்சு, உனக்கு முதல் முக்கியமான ஒரு மருந்து கிடைச்சிருச்சுல, இனிமே கவலை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. சொங்கு பாக்குறான், இங்க பாரு ரொம்ப கெட்ட சக்திகள்லாம் நிறைய சுத்திட்டு இருக்கு. இப்போ நீ இந்த இடத்துல வெளியே இருக்கிறது சரி கிடையாது. நீ நேரா இங்க கிளம்பி உங்க இடத்துக்கு போயிடு அப்படின்னு சொல்ல, திடீர்னு கோகோக்கு அவன் கிஸ் பண்ணது ஞாபகம் வந்துருது. இவ படுக்க பல்ல காட்டி வைக்கப்பட்டு இருக்கா. எமர்ஜென்சிக்காக ஒரு ஹெல்ப் பண்ண, ரொம்ப ஓவரா தப்பா எடுத்துக்காத புரியுதா அப்படின்னு சொங்கு சொல்லிட்டு இருக்கான். தப்பா எடுத்துக்கிறதா? நான் ஏன் தப்பா எடுத்துக்க போறேன், அது ஒரு கிஸ் தானே அப்படின்னு சொல்லிட்டு கோகோ சொல்றா. கிஸ்ஸா? ஜஸ்ட் உன்னை டச் பண்ண என் லிப்ஸால, அது பேர் கிஸ் கிடையாது அப்படின்னு சொல்ல, எனக்கு கிஸ் கிடையாதா, இதுக்கு பேர் தான் கிஸ், நான் நிறைய புக்ல படிச்சிருக்கேன் அப்படின்னு கோகோ சொல்லிக்கிட்டு இருக்கா. இங்க ஒருத்தனை கடத்திட்டு போக ட்ரை பண்ணால, அவனை கட்டி வச்சிட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு இது போபாவும் அசிஸ்டன்ட்டும் வந்துடுறாங்க. உண்மையை சொன்னு வச்சுக்கே உன்னை உயிரோட விட்டுருவோம், இல்லைன்னா நடக்கிறதே வேற அவனை மிரட்டிட்டு இருக்காங்க. கோகோ ஆனா விடாம சொங்கு கிட்ட நிறைய பேர் ஏற்கனவே கிஸ் பண்ணிருக்கியான்னு கேட்க, இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்போ உனக்கும் இதான் ஃபர்ஸ்ட் டைமா, நீயும் யாரையும் லவ் பண்ணது இல்லையா அப்படின்னு கேட்டுட்டு, நான் புக்ல எல்லாம் படிச்சிருக்கேன், லவ் பண்ணவங்க தான் கிஸ் பண்ணுவாங்க, நீ சும்மா வேற யாரையாவது கிஸ் பண்ணிருப்பியா அப்படின்னு சொல்லிட்டு வேணும்னே நம்ம கோகோ நச்சு நச்சுன்னு கேட்க ஆரம்பிக்கிறா. சொங்குக்கே லைட்டா கூச்சமா வந்துருது. நீ ஓவரா புக்கு படிச்சுட்ட, அதனால அந்த மாதிரி கற்பனையில மிதந்துட்டு இருக்க, அப்பெல்லாம் ஒண்ணும் கிடையாதுன்னு சொல்லிட்டு இவளை பார்த்து சொல்லிட்டு இருக்கான். கரெக்டா இங்க ஏதோ கெட்ட கூட்டணியை காட்டுறாங்க. நம்ம ஆள் மாட்டிக்கிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கெட்டவன் கையில இருக்கிற ஒரு பொம்மையை அப்படியே நசிக்க எரிய, இந்த பக்கம் ஒரு பையன் மாட்டிட்டு இருக்கான்ல இந்த ஃபீனிக்ஸை கடத்தினதுக்கு, அந்த பையன் அப்படியே மண்ணா சதறி போயிடுறான். அவன் ஒரு உண்மையான மனுஷனே இல்ல போல, முழுக்க ஒரு பப்பட்டா இருக்கான். அப்படியே பயங்கரமா மண்ண ஆனதுக்கு அப்புறமா அந்த இடத்துக்கு சொங்கு வரான். மனுஷனே இல்ல பப்பட்டா, இவ்வளவு பக்காவா ஒரு பப்பட் செஞ்சு வச்சிருப்பாங்களா அப்படின்னு சொங்கே ஷாக் ஆயிடுறான். இங்க அந்த வில்லனுங்க இருந்துகிட்டு அந்த பொம்மையை உடைச்சானுங்கல்ல, நம்ம தலைவர் வர நேரம் ஆயிடுச்சு, ஃபீனிக்ஸ் பறவையோட ரெக்க நமக்கு வேணும், சரி அது கடைக்காட்டி மத்த மூலிகை இருக்குல்ல அதையாவது கரெக்ட் டைமுக்கு கண்டுபிடிக்கணும், அப்பதான் நம்ம தலைவரை கூட்டு வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஏதோ கெட்ட கூட்டணி தனியா தயாராகிட்டு இருக்கு. இங்க நம்ம சொங்கு வந்துடுறான். அசிஸ்டன்ட் அங்க வந்து நின்னுட்டு இருக்கான். அப்ப பாக்குறான் போபா இருக்கால, அவளோட இடத்துக்கு அவ கிளம்பி போறாளாம் ஃபீனிக்ஸ் பறவை எடுத்துட்டு. பரவாயில்லையே, எவ்வளவு பெரிய சம்பவம் நடந்தாலும் நல்ல மினுக்கலா கிளம்பி போறீங்க அப்படின்னு அசிஸ்டன்ட் கேட்டுட்டு இருக்கான். அதெல்லாம் பெரிய ஆளுங்கன்னா அப்படிதான்டா நாங்க போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவ அங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறா. இன்னொரு பக்கம் நம்ம சொங்கு போய் கோகோவோட ரூம் கதவை தட்டிட்டு இருக்கான். கோகோ வெளியே வரவே இல்ல. டக்குன்னு வந்துட்டு அவனே கதவை தந்துட்டு உள்ள போனதுக்கு அப்புறமா தான் பார்த்தா ஏதோ வலைக்குள்ள மாட்டிட்டு இருக்கா கோகோ. இவ்வளவே அவளை காப்பாத்திக்கிறதுக்கு ஒரு வலை ஒண்ணு கொண்டு வந்திருக்கா, அதுக்குள்ள அவளே மாட்டிட்டு இருந்திருக்கா. சொங்கு பாக்குறான், இப்படி கூட ஒரு பைத்தியக்காரி இருப்பாளா அப்படின்னு சொல்லிட்டு, என்கிட்ட ஒரு சொல்யூஷன் இருக்கு, ஒழுங்கா இப்பயே இங்க இருந்து கிளம்பி உங்க வீட்டுக்கு போயிருன்னு சொல்ல, இல்ல இதோட நல்ல பெட்டர் சொல்யூஷன் இருக்கு, நீ எனக்கு மாஸ்டராரு, நீ எனக்கு சொல்லிக் கொடு, நான் கூடயே வந்துட்டு இருக்கேன் அப்படின்னு கோகோ சொல்லிட்டு இருக்கா. இல்ல அது சரிப்பட்டு வராது, நான் நிறைய மூலிகை எல்லாம் தேட வேண்டி இருக்கு அப்படின்னு நம்ம சொங்கு சொல்ல, அதனாலதான் கண்டிப்பா நான் கூட வந்தாகணும்னு சொல்றேன், ஏன்னா உனக்கும் எப்படி ஒரு ஆள் வேணும்ல, ஜஸ்ட் யாருமே இல்லாம இருக்கிறதுக்கு என்ன மாதிரி ஒரு சின்ன வேல்யூ இருக்க ஒரு ஆள் கூட வந்தா உனக்கும் தேடுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்ல, நான் கண்டுபிடிச்சு கொடுக்குறேன்ப்பா, உனக்கு அடிபடுச்சுன்னா நான் உன்னை பாத்துக்கிறேன்ப்பா, என்னைக்காவது உனக்கு வந்துட்டு ஹெல்ப் தேவைப்படுச்சுன்னா அப்போ நான் செய்வேன், புரியுது இல்ல, எனக்கு அடுத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கிறதுக்காக தான் நான் முதல் முறையா இப்ப வெளியவே வந்திருக்கேன், இப்போ ஹெல்ப் தேவைப்படுறது அதிகமா யாருக்கு, சொங்க உனக்கு, அதனால நான் கண்டிப்பா உன் கூட தான் வரப்போறேன், ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு கோகோ அவனையே பிரெயின் வாஷ் பண்ண ஆரம்பிக்கிறா. சொங்கு பாக்குறான், சரி வா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுறான். சொங்கோட அசிஸ்டன்ட்க்கு இதுல சுத்தமா இன்ட்ரெஸ்டே இல்ல. சொங்கோட அந்த சீனியர் மாஸ்டர்லாம் இருக்காங்கல்ல, அவங்க பாத்துட்டு இருக்காங்க. சொங்குக்கு எந்த ஆபத்தும் இல்ல, பத்திரமா அவன் திரும்பி வந்துருவான்ல, அப்போ ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ளேயே அவங்க பேசிட்டு இருக்கதோட தான் இந்த எபிசோட் முடியுது. அடுத்து என்ன ஆக போகுது தொடர்ந்து பார்க்கலாம். இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். அது வரைய பாய்.